வணக்கம். என்னோட பேரு ராஜசிங். நான் இப்போ வந்து 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் மற்றும் 12th ஸ்டாண்டர்டுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் மேத்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு எடுக்கலான்னு இருக்கேன். அதனால இன்னைக்கு நம்ம 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். 9th ஸ்டாண்டர்ட்னா எல்லாருமே குழப்பமா இருக்கும். 9th இருக்கிற மேத்ஸ் வந்து 10th பேஸா இருக்கும். அதனாலதான் நம்ம 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். 6th 7th 8th நம்ம வந்து குழப்பமா இருந்தாலும் 9th ஸ்டாண்டர்ட்ல நம்ம தெளிவா படிச்சோம்னா 10th ஸ்டாண்டர்ட்ல 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் இன்ஜினியரிங் நீங்க அதுக்கப்புறம் எந்த மேத்ஸ் ரிலேட்டடா நீங்க சப்ஜெக்ட் படிச்சாலும் உங்களுக்கு ஈஸியா புரியும். நீங்க இப்ப வந்து உங்களுக்கு குழப்பமா இப்ப புரிஞ்சுக்காம கஷ்டமா இருக்குன்னு நீங்க விட்டுட்டீங்கன்னா அப்ப ரொம்ப போக போக சப்ஜெக்ட் டஃபா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்புறம் நீங்க நிறைய செலவு பண்ணி படிக்க வேண்டியதா இருக்கும். அப்படி ரொம்ப கஷ்டமா இருக்கும், செலவு பண்ண முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா நீங்க படிப்பது இந்த மேத்ஸ்ன்ற ஒரு சப்ஜெக்டுக்குனால நீங்க மற்ற சப்ஜெக்ட்ல ஒழுங்கா படிச்சாலும் இதை விட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால நம்ம மேத்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். அதனால நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கா இருக்கும். நீங்க நம்பர் சிஸ்டம் இருக்கு, இன்டிஜர்ஸ் இருக்கு, நீங்க புரிஞ்சிக்க உங்களுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கணும், ஏதாவது புதுசா கத்துக்கிட்டே இருக்கணும்ன்ற ஒரு தோணிக்கிட்டே இருக்கும். அதுவே நீங்க புரியாம இருந்துச்சுன்னா நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டியதா இருக்கும், குழப்பமா இருக்கும். இந்த சம் எப்படி வந்துச்சுன்னே தெரியாது. நீங்க அந்த மாதிரி எத்தனை சம் பார்த்தாலும் உங்களுக்கு புரியாது. அதுவே ஆனா பேசிக்ல இருந்து நீங்க போகணும். ஆரம்பத்துல இருந்து நீங்க சின்ன சின்ன டாபிக் நினைக்கிறது தான் மேத்ஸ்ல எப்பயுமே முக்கியமானதா இருக்கும். சின்ன சின்ன விஷயம், சின்ன சின்ன டாபிக் வந்து நீங்க கரெக்டா படிச்சிட்டீங்கன்னா அதை வச்சு நீங்க பெரிய பெரிய டாபிக் ஈஸியாவே படிச்சிடலாம். ஆனா சின்ன சின்ன டாபிக் தெரியலன்னா நீங்க நல்லா தெரிஞ்சிருந்தா கூட உங்களுக்கு ஃப்ளூயன்சி இங்கிலீஷ்ல இருந்தா கூட உங்களுக்கு புரியாது. மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட உங்களோட அதோட முழு அர்த்தம் உங்களால புரிஞ்சு படிக்க முடியாது. நீங்க கொஞ்சம் கொஞ்சம் குழப்பத்தோட படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால நம்ம என்னென்ன டாபிக் நம்ம எப்படி படிக்கணும்ன்றது நம்ம பேசிக்ல இருந்து நம்ம போக போறோம். நம்ம ஒரு டாபிக் எடுக்கும்போது பேசிக்கா நம்ம ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப ஒரு எக்ஸசைஸ்க்கு முன்னாடியும் நம்ம அந்த எக்ஸசைஸ் நம்ம அந்த சாப்டர்ல என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் அதை நோட் பண்ணிக்க சொல்லுவேன். இப்ப இன்டிஜர் நம்பர் சிஸ்டம்ல என்னென்ன டைப் ஆஃப் நம்பர்ஸ் நம்ம சொல்லுவோம். நம்பர் சிஸ்டம்ல வர்றதுதான் ஓல்ட் நம்பர்ஸ், ரேஷனல் நம்பர்ஸ், அந்த மாதிரி அதெல்லாம் டீடைல்டா சொல்லி நம்ம எக்ஸசைஸ்க்குள்ள போவோம். அது மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்றது ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க லைவ் செக்ஷன்ல கேட்கலாம். அதே மாதிரி நான் ஏதாவது எக்ஸசைஸ் சம்ஸ் டவுட் இருந்ததுன்னா நீங்க அந்த கொஸ்டினை டைப் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா நான் லைவ் சாட்ல உட்காரும் போது நான் வந்து அந்த கொஸ்டின்ஸை வந்து பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். உங்களுக்கு நீங்க புரியலன்னா நீங்க திரும்பி கேட்கலாம். பொறுமையா சொல்றேன். எல்லாமே நீங்க அந்த லைவ் சாட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணலாம். கொஸ்டின்ஸ் ஒரு கொஸ்டினா நான் பார்த்து ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு முழுசா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்க லைவ் சாட் முடிச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து இன்னொரு செஷன் நான் வந்து திரும்பி நெக்ஸ்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் திரும்பி ஒரு செஷன் வைப்பேன். அப்பப்போ ஒரு செஷன் நான் ரீகாலிங் செஷன் தனியா வைக்கலான்னு இருக்கேன். லைவ் சாட் நம்ம சாப்டர் முடிச்சாலுமே நம்ம மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ நம்ம முடிச்ச சாப்டருக்கு நம்ம அப்பப்போ ரீகாலிங் செஷன் வச்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் நம்ம படிக்கிறதுக்கு வசதியா இருக்கும், புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற போது தான் நம்மளுக்கு ஞாபகம் நம்மளுக்கு மனசுல பதியும். அதே மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததாலும் நம்மளுக்கு அது கிளாரிஃபை ஆகும், நம்ம கேட்டும் தெரிஞ்சுக்க முடியும். 2-3 வாட்டி சால்வ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த டாபிக் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டா தெரியும். முதல் வாட்டி வந்து டவுட் வராத இருந்தது, 2வது வாட்டி நம்ம சால்வ் பண்ணும்போது ரொம்ப மைன்யூட்டான டவுட்டா தான் இருக்கும். அதுதான் நம்மளுக்கு வந்து புரியலன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி டவுட்ஸ் வந்து நம்ம ரீகாலிங் செக்ஷன்ல வந்து நம்ம ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்களும் உங்க டவுட்ஸை வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நானும் அந்த டவுட்ஸ் பார்த்துட்டு நானும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் பிரீஃபா. உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ நான் மைன்யூட்டாவும் அப்ப சொல்லி தருவேன். நம்ம இப்ப ரீகாலிங் செக்ஷன்ல பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றதோட மட்டும் நம்ம அந்த டாபிக்ஸை விட போறோம். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம
டெலிகிராம் சேனல் டெலிகிராம் சேனல் நம்ம கிரியேட் பண்ண போறோம். அதுல வந்து நம்ம லைவ் செஷன்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம லிங்க் கொடுக்க போறோம். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக லைவ் செஷன்ஸ் எல்லா நாள்லயும் இருக்க வாரத்துல 7 நாளுக்கு இப்ப நம்ம பிரீஃபா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம் ரீகாலிங் செஷன்ல 2-3. இப்ப நம்ம 5 சாப்டர் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம லைவ் காலிங் செஷன் ஒண்ணு, அது வந்து ரிமைண்டர் மாதிரி, அது வந்து தனியா அது ஒரு லைவ் காலிங் செஷன் நம்ம டைட்டில் வச்சு நம்ம ஒரு 5 சாப்டர் முடிச்சதுக்கு அப்புறம் போடுவோம். அது எப்படின்னா, இப்ப லைவ் சாட்ல சில கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கேட்கறதுக்கு புரியாது, சிலது வந்து விட்டு போயிடும், இல்லைன்னா சில மைன்யூட் டவுட்ஸ் எல்லாம் நம்மளால கமெண்ட் பண்ணி நம்மளால கேட்டு தெரிஞ்சுக்க முடியாத குழப்பம் இருக்கும். அப்ப நீங்க எனக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்க நம்பரை வந்து கால் பண்ணி, அந்த டைம்ல இப்ப லைவ் போயிட்டு இருக்கும்போது நீங்க கால் பண்ணி ஒரு கொஸ்டின்ஸ்க்கும் நான் கேட்கணும், நான் வந்து லைவாவே உங்களுக்கு வந்து அந்த ஆன்சர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நீங்க போன்லயும் அதை கேட்டதும் தெரிஞ்சுக்கலாம், உங்க கொஸ்டின்ஸ் எனக்கு புரிஞ்சிடும். அதே மாதிரி நான் சொல்ற பதில் நீங்க வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீங்க திரும்பி பிளே பண்ணி கூட இன்னொரு வாட்டி பாத்துக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் வந்து கிளியரா, உங்களுக்கு சப்ஜெக்ட் வந்து இன்னும் கிளியரா புரியும், டவுட்ஸ் கொஞ்சம் கூட உங்களுக்கு வராத மாதிரி இருக்கும், உங்களுக்கு கான்ஃபிடென்ஸும் அதிகமாகும். நீங்க மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி உங்களுக்கு கான்செப்ட் புரிய உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் அதிகமாகும். அதே மாதிரி உங்களுக்கு சால்வ் பண்ற ஸ்பீடும் உங்களுக்கு அதிகமாகும். அதே மாதிரி உங்களுக்கு டைம் வந்து ஈஸியா சால்வ் பண்ணி உங்களுக்கு நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸும் ஆக மாட்டீங்க சீக்கிரமா சால்வ் பண்ணும்போது. ஏன் நீங்க பொதுவாகவே நம்ம எப்பவுமே மேக்ஸ் வந்து ரொம்ப குழம்புற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா இது எப்படி போடுறது அப்படின்னு நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கிறது தெரியலனாலும் நம்ம அது மைண்ட்ல ரொம்ப ப்ரெஷரை கிரியேட் பண்ணும். என்னடா இந்த கணக்கு நம்மளால போட முடியலையே, இவ்வளவு குழப்புது அப்படின்ற ஒரு சூழ்நிலை கண்டினியூ ஆகும்போது நம்மளுக்கு மேக்ஸ்ன்ற ஒரு சப்ஜெக்டை பார்த்தாலே பயம் வரும். மேக்ஸ் எக்ஸாம்னு நினைச்சாலே நம்மளுக்கு ஜுரம் வர மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். அந்த மாதிரி இல்லாம நம்ம ஃப்ரீயா படிச்சு நம்ம நல்லா புரிஞ்சிக்கும் போது உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் அதிகமா இருக்கும். மேக்ஸ்ல இந்த கேள்வி கேட்டா எனக்கு எப்ப கேட்டாலும் நம்ம போட முடியும் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் வந்துச்சுன்னா நீங்க அதுக்கப்புறம் நீங்க ஈஸியா அப்புறம் நீங்க எப்படி உங்களால படிக்கணும்னு உங்களுக்கே ஒரு கான்செப்ட், எனக்கு இப்படி படிச்சா எனக்கு புரியும் அப்படின்ற லெவலுக்கு நீங்க பில்ட் ஆயிடுவீங்க. சப்ஜெக்ட் உங்களுக்கு புரிய மேக்ஸ் சப்ஜெக்ட் தான் இருக்கிறதுலயே ரொம்ப வேகான சப்ஜெக்ட்னு சொல்றேன் எல்லாரும் பொதுவா சொல்லுவாங்க. ஆனா புரிஞ்சுக்கிட்ட போது இதோட இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் வேற எதுவுமே இல்லை. இப்ப ஹிஸ்டரி எடுத்துக்கோங்க, நிறைய மனப்பாடம் பண்ணணும், இப்படி பண்ணணும், நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நிறைய இருக்கும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சில ஃபார்முலாஸ், சில நீங்க ஷார்ட் ட்ரிக்ஸ் அந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுங்க. மல்டிபிளிகேஷன் நீங்க மல்டிபிளிகேஷன், அடிஷன், டிவிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் மெயின். நீங்க இன்டிஜர்ஸா இருந்தாலும் சரி, நம்பர் சிஸ்டமா இருந்தாலும் சரி, இதை வச்சுதான் நம்மளுக்கு ரோல் ஆகுது. ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட் எல்லாமே மல்டிபிளிகேஷன் டிவிஷன்ல தான் வருது. அதனால நீங்க இந்த மாதிரி மல்டிபிளிகேஷன் டிவிஷன்ல ஸ்ட்ராங்கா இருந்து நீங்க சில ஃபார்முலாஸ் தெரிஞ்சதுனால நீங்க பெருசா உட்காந்து படிக்காம நீங்க ஈஸியாவே ஸ்கோர் பண்ணிட்டு போற சப்ஜெக்ட் தான் மேக்ஸ். சயின்ஸ் எடுத்துக்கோங்க, வரியா உட்காந்து படிக்கணும். ஹிஸ்டரி எடுத்துக்கோங்க, வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கணும், எந்த வருஷத்துல எந்த ஈவெண்ட் நடந்ததுன்ற ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும், ஏகப்பட்ட விஷயத்தை ஞாபகம் வச்சுட்டு இருக்கணும். சப்ஜெக்ட் லெசன் ஒரு சாப்டர் படிச்சீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க ஞாபகம் படிச்சுட்டு இருக்கணும். ஏதோ ஒரு விஷயம் மறந்து அந்த கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ஆனா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சம் வந்து நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா கான்செப்டை நீங்க எப்படி கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். கொஸ்டின் ட்விஸ்ட் பண்ணாலும் சரி, கொஸ்டினை புரியாத மாதிரி கேட்டாலும் சரி, உங்களுக்கு கான்செப்ட் தெரியும் போது இதெல்லாம் கேட்க வராங்கன்னு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். கொஸ்டின் தப்பா இருந்ததுனாலும் உங்களுக்கு அது முன்னாடியே தெரிஞ்சிடும், நீங்க சால்வ் பண்றதுக்கு முன்னாடியே. இது சப்ஜெக்ட் புரியலன்னா நீங்க ஆன்சர் எழுதி அப்புறம் ஆன்சர் வராத போது தான் உங்களுக்கு அது தெரியும். பாசிபிலிட்டி இருக்கு. அதனால இந்த சேனல் நீங்க பார்க்கணுன்ற விருப்பம் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு இந்த சேனல்ல நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா உடனே நீங்க முதல் வேலையா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் டெய்லி அப்பப்போ நான் டெய்லி வீடியோஸ் போடுவேன். அந்த டெய்லி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்க சேனலுக்கு அப்டேட் ஆகும். இல்லைன்னா நீங்க ஒரு டைமும் டாபிக்கா தேடி பார்க்க வேண்டியதா இருக்கும். நீங்க சேனலுக்கு
சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நீங்க உங்க நோட்டிபிகேஷன் சாட்ஸ்ல வரும். இப்போ உங்களுக்கு கிளாஸஸ், லைவ் கிளாஸஸ், இப்போ நான் போடுற செஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லா இங்கிலீஷ்ல வேணாலும் சொல்லுங்க, நான் எடுக்கிறேன். அதே மாதிரி ஃபுல்லா தமிழ்ல வேணாலும் சொல்லுங்க, எடுக்கல. இப்போ சில வார்த்தை தமிழ்ல சொன்னா புரியலைன்னா நான் இங்கிலீஷ்ல கலந்து எடுக்கிறேன். அதனால நீங்க ஒரு வாட்டியும் நீங்க வீடியோ பார்க்கும்போது ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் தமிழ்ல ஃபுல்லா எடுங்க, இல்லை இங்கிலீஷ்ல ஃபுல்லா எடுங்க, இல்லை தமிழ்லையும் இங்கிலீஷ்லயும் சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்க ஒரு வீடியோ உங்களுக்கு தோன்றதை நீங்க கமெண்ட்ல போட்டிருந்தீங்கன்னா, நம்ம பப்ளிக் கமெண்ட்ல போட்டிருந்தீங்கன்னா நான் அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சஜஷன்ஸ் பார்த்துட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிட்டு இருப்பேன். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து 9th 10th 11th and 12th மேக்ஸ் தான் எடுக்க போறோம். மேக்ஸ்ல சிபிஎஸ்சி கிளாஸஸும் எடுப்போம், செமஸ்டர் கிளாஸஸும் எடுப்போம். அதனால இது ஏன் நம்ம வந்து சிபிஎஸ்சி கிளாஸஸ், செமஸ்டர் கிளாஸஸ், 2 செமஸ்டர் கல்வி கிளாஸஸ் எடுக்கிறோம்னா, மேக்ஸ் வந்து நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. சிபிஎஸ்சி மேக்ஸ், ஸ்டேட் போர்ட் மேக்ஸ் ரெண்டும் தனியே கிடையாது, ரெண்டும் ஒரே ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும். இப்போ சில இது வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சில இதில் சொல்லியிருப்பாங்க, சிலது வந்து ரொம்ப மைன்யூட்டா சொல்லியிருப்பாங்க. ஆனா நீங்க ஒரு கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். இப்போ 9th ஸ்டாண்டர்ட் எடுத்தீங்கன்னா சில சப்ஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கும், சிலதுல வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா நீங்க நான் ஃபுல்லா படிக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும், 2 சிலபஸ்லயும் ஒண்ணுதான் சொல்லி தராங்க, சிபிஎஸ்சிலையும் ஸ்டேட் போர்ட்லயும். ஆனா சம்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஃப்ரேமிங் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா நீங்க ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரே சப்ஜெக்டா தான் இருக்கும், ஒரே கான்செப்ட் தான். நீங்க சால்வ் பண்ற விதம் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்க சால்வ் பண்ணிருக்கீங்க. லென்த்தியா ஒன்று சால்வ் பண்ணிருப்பீங்க, இல்லை ஷார்ட்டா சால்வ் பண்ணிருப்பீங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம போடுற ஸ்டெப்ஸ் கரெக்டா இருக்கணும், அது லென்த்தியா இருந்தாலும் சரி, ஷார்ட்டா இருந்தாலும் சரி. அதுதான்